இல்லைங்க, இந்த கேள்வி தான் மன்மோகன் சிங் கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க. டிமானிட்டைசேஷன். நாட் டிமானிட்டைசேஷன். நோ, 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 நோ. அதுக்கு முன்னால. அவர் பிஎம்மா இருக்கும்போது சொன்னது. அதாவது இப்ப லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம்லாம் பேசின்னு இருக்காங்களா, அப்போ சொன்னாரு அவரு. "இன் த லாங் ரன் வி ஆல் வில் பி டெட்ன்னாரு அவரு. அவ்வளோதான். அது ஒண்ணு தான் உண்மை. மத்ததெல்லாம் பொய். ஸோ விஜயகாந்த் முதல் தேர்தல்ல தனியா நின்னாரு. அடுத்த தேர்தல்ல கூட்டணி வந்ததால தான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடிஞ்சது. விஜயகாந்த் விஜய் இல்ல. 2வது அன்னைக்கு இருந்த அரசியல் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்க திமுகவை எதிர்கொள்றது என்பது ரொம்ப கடினமானது. ஏன்னா, அவங்க விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. பணம் அவங்க கிட்ட வந்து மலையளவு குவிஞ்சு கிடக்குது. அதிகாரத்த ரொம்ப துல்லியமா பயன்படுத்துறாங்க. மீடியாவ 100% கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. மோடி எப்படி டெல்லி நேஷனல் மீடியாவ கண்ட்ரோல்ல தம்பு கீழ வச்சிருக்காரோ, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மீடியாவ தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார். இந்த திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன், விஜய் மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு 1 1/4 வருஷம் தான் ஆகுது. 26ல அவர் தனியா நின்னு தோத்தார்னா, ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது கடினமான பாதை தான் அது. அவர் அந்த கோணத்திலயும் பார்ப்பாரு.